श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 6வது அத்தியாயத்தில் 4வது ஸ்லோகம். யதா ஹினேந்திரியார்த்தேஷு ந கர்மஸ்வனுசஜ்ஜதே சர்வசங்கல்ப சந்நியாசி யோகாரூடஸ்ததோஷ்யதே. யதா ஹினேந்திரியார்த்தேஷு ந கர்மஸ்வனுசஜ்ஜதே சர்வசங்கல்ப சந்நியாசி யோகாரூடஸ்ததோஷ்யதே. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறான்னு கேட்டால், யதா ஹி, யதா எப்பொழுது, ஹி அப்படின்னு சொன்னால் அசர்ஷன், நிச்சயமாக, இந்திரியார்த்தேஷு இந்திரியங்கள் நாடும் பொருள்களில் ந அனுஷஜ்யதே பற்றுக்கொள்வதில்லையோ. ஒரு மனிதன் யோகத்தில் மேலே வர வேண்டும், யோகத்தில் நிறைய சாதனைகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற ஒருவன் நிச்சயமாக இந்திரியார்த்தேஷு இந்திரியங்கள் நாடும் பொருள்களில் ந அனுஷஜ்யதே பற்றுக்கொள்வதில்லையோ, ந கர்மசு கர்மங்களிலும் பற்றுக்கொள்வதில்லையோ, ததா அப்பொழுது சர்வசங்கல்ப சந்நியாசி எல்லா சங்கல்பங்களையும் துறந்த அவன், அந்த மனிதன் யோகாரூடஹா யோகாரூடன் என்று சொல்லப்படுகிறான். யோகத்தினால் மேலே வந்தவன் அப்படின்னு சொல்லப்படுகிறான். ஆனால் இதுலேயும் பெருமாள் இந்த வார்த்தையில் எங்கே சொல்கிறார்? கர்மங்களில் செய்கிறான், ஆனால் கர்மங்களில் பற்றுக்கொள்வதில்லை. அப்புறம் இந்திரியங்கள் நாடும் பொருள்களில், இந்திரியம் என்ன சொன்னால் கண்ணால் இதெல்லாம் பார்த்துக்கணும், ஜாலியாக இருக்கணும், காதால் நல்ல இனிமையான நிறைய சங்கீதங்கள் கேட்கணும், அப்புறம் பெருமாளுக்கு சொல்லக்கூடிய பாசுரங்களெல்லாம் பெருமாளோட சிறப்புகளை சொல்லக்கூடிய பாசுரங்களை கேட்டு மகிழ வேண்டும், ஆழ்வார் ஆச்சாரியர்களின் ஸ்ரீசூக்திகளில் மனம் லயிக்க வேண்டும் அப்படின்னு எல்லாவற்றிலும் இருக்குது. அது இல்லாமல் இந்திரியம் எப்போ பண்ணோம், எப்போவுமே அது மேட்லேருந்து பள்ளத்துக்கு வர ஜலம் போல் கீழே தான் இறங்கி போகும். மேலே மேலே அது எலிவேட் பண்ணிக்கணும்னு தனக்கு தோணவே தோணாது. இந்திரியம் இருக்கே, கண் இருக்கே, அது ரொம்ப தவறான விஷயங்களுக்கு போகிறதுக்கு தான் ஈடுபாடு இருக்கும். அதை கட்டுப்படுத்தி எல்லாத்தையும் இருட்டாக்கி வேறு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சா கூட உட்காண்டே இருக்கும். ஆனால் அது வேறு இன்னொரு எங்கேயும் கனடாவுக்கு போயிடும், கனடாலேருந்து வான்கூவருக்கு போகும். என்ன இப்படி சொன்னதை கேட்காம தொலைச்சிட்டே ஓடிண்டே இருக்குதே, வா கிட்டக்க வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை சொல்லி பார்க்கலாம். அதை என்ன பண்ணோம், சிரிச்சுக்கிண்டு வான்கூவர்லேருந்து ஒன்று தாண்டி அலாஸ்கா தாண்டி அந்த கோடிக்கு போயிட்டு இப்படி கிழக்கால போயிட்டு மேற்கால வந்துடும். அப்படி ஒரு சுற்றி அடிச்சுட்டு வரும். ஏன்னா அது கட்டுப்பாட்டுக்கு ஒத்துக்கிறது இல்லை. இந்திரியார்த்தேஷு இந்திரியங்கள் நாடும் பொருள்கள் இருக்கே, அதுவும் அதுபோல் என்ன ஒரு தரம் குறைஞ்சதாக தான் இருக்கும். கர்மா விடாத செய்யின்னு சொன்னால் ஓகே பெரிய செஞ்சுக்கிறேன்னு சொல்லும். ஆனால் செஞ்சுட்டு அதே போலேயே அது இன்னும் என்ன பண்ணும், போய்கிண்டே இருக்கும். அதனால் அதற்கு எங்கே இந்திரியங்கள் தேடும் சுகங்களுக்கு வேறு எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிச்சு கொள்ள வேண்டும். போன ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி தான். அதனால் என்ன பண்ணோம், அதுலேயே நீங்கள் இந்த சர்வசங்கல்ப சந்நியாசி அப்படின்னு சொல்லும்போது அந்த வேலைகளிலேயே, அதாவது அந்த என்ன சங்கல்பம் இருக்குது, இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் இதை திறந்துடலாம், அதை திறந்துடலாம், இதை விட்டுடலாம், அதை விட்டுடலாம்னு சொல்கிறோமே, அந்த விட்டுறது இருக்குதே, விடருது அந்த சங்கல்பத்தில் தான் அந்த ஆசை இருந்துகிட்டே இருக்குது. அதனால் அந்த ஆசையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேரோட எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு எல்லாமே. இது மறுபடியும் 3வது ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி தான். 6வது அதை எடுத்து போட்டுடலாம், இதை எடுத்து போட்டுடலாம், இதுலேருந்து ஒதுங்கி நிற்கலாம் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணாலும் அது எவ்வளவு தூரம் சாத்தியம், இது கை வருமா, இதை கை கொள்ள இயலுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஈஸ்வர அனுகிரகம் இல்லாமல், பகவத் அனுகிரகம் இல்லாமல், ஆச்சாரியருடைய கிருபை இல்லாமல் இதை எதையுமே சாதிப்பதற்கு இயலாது. ஆனால் முயற்சி அவசியமாக செய்தாக வேண்டும். அப்புறம் வேட்கை அப்படின்னு சொன்னால் என்ன, ஆசை தான். வேட்கைன்னு சொன்னால் ஒரு முடிவு தெரியாத ஒரு ஆசை, அடைஞ்சே ஆகணுன்ற ஒரு வெறி, அதுக்கு தான் வேட்கைன்னு பேர். அந்த வேட்கை எங்கே முடிகிறதோ அங்கே வேதாந்தம் துவங்கும். இது எப்படி தெரியுமா இருக்குது, போயிட்டே பசாத சிலதெல்லாம் வரும் அப்படின்னா எதுவுமே வரல. வேட்கை என்பது முடிவே இல்லை. வேட்கை என்பது எங்கே நிற்க போகிறது அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயத்திலும் இது மாற்றியது. அதாவது இட் இஸ் அ சைக்கிள், வான்ஸ் ஆர் சேஷியபிள் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவோம். அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். இதாச்சுன்னா அது, அதாச்சுன்னா இது, அதுக்கப்புறம் அது, அதுக்கு மேலே இது அப்படின்னு சொல்லி வந்துட்டே இருக்கும். வான்ஸ் ஆர் சேஷியபிள் அப்படின்னு சொன்னால் எப்போவும் ஒரு நேரத்தில் கூட அது என்ன பண்ணாது,
தன்னை தணிப்பித்து கொள்ள வேண்டும் அப்படின்றதே யோசிக்காது. அதனால் விமலனுக்கு ஆட்பட்டவர். விமலன் யார் தானே? விமலன் நின்மலன் நீதிமானவன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்தம்மான் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிற மாதிரி அந்த விமலனுக்கு ஆட்பட்டவர்களுக்கு இந்த கர்மம் என்ன பண்ணாது, ரொம்ப தலைகளை ஏற்படுத்தாது. ஆனால் விமலனுக்கு ஆட்பட வேண்டுமே, அதற்கு அவன் அனுகிரகம் இருந்தால் தான் அவனுடைய திருவடி தாமரைகளில் எப்பொழுதும் எண்ண ஓட்டங்கள் அதை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கும். அதற்கு ஆச்சாரியர் அனுகிரகம் அவசியம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்லோகத்தை பெருமாள் இன்னும் என்ன சொல்லித்தரார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.